எவர்கிரீன் ஹீரோயின்ஸ் வீடியோ சீரீஸில் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறது நடிகை படாபட் ஜெயலக்ஷ்மி. 70ஸ்களில் கண்களுக்கு இதமாக ஒரு அழகான மூன்றாம் பிறை போல் சீக்கிரமே புகழ், அதை விட வெகு சீக்கிரமே மரணம்னு ஜொலிச்சு மறைஞ்சவங்க தான் நடிகை படாபட் ஜெயலக்ஷ்மி. தெலுங்கு திரையுலகத்தில் 1972 அறிமுகமான ஜெயலட்சுமி தென்னிந்திய திரைப்படங்களில் மொத்தமாக 7 வருடங்கள் தான் நடிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே அத்தனை நல்ல நல்ல கேரக்டர்களில் பெரிய பெரிய ஹீரோக்கள் கூட அவங்க நடிச்சிருக்காங்க. இந்த வீடியோவில் அவங்கள பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இவங்களுடைய நிஜ பெயர் நீரஜா, தாய்மொழி தெலுங்கு. அப்பா தசரத ராமாரெட்டி சினிமாவில் துணை இயக்குனராக இருந்தவர். நடிகை ஜி வரலட்சுமி இவங்களுக்கு அத்தை உறவு. சினிமா ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கான அத்தனை கதவுகளும் திறந்தே தான் இருந்திருக்கு நீரஜாவுக்கு, அதாவது நம்ம ஜெயலட்சுமிக்கு. ஆனால் அவங்களுக்கோ படிப்பில் தான் ஆர்வம், நடிப்பில் சுத்தமாக இல்லை. அப்பாவோட வேலை காரணமாக ஆந்திராவில் இருந்து சென்னைக்கு வந்தவங்க டி நகரில் இருக்கக்கூடிய சாரதா வித்யாலயாவில் தான் படிச்சிருக்காங்க. நீரஜா படாபட் ஜெயலட்சுமியா சினிமாவை கலக்கிட்டு இருந்தப்போ ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாம்பழம் சாரதா வித்யாலயாவில் தான் 1970 வரைக்கும் படித்தேன். அந்த தெருவில் நிறைய மரங்கள் இருக்கும். அந்த மரங்களில் கயிறு கட்டி ஊஞ்சல் ஆடணும்னு அப்போ ஒரு ஆசை என் மனசில் இருந்துச்சு. இப்போ கூட அந்த ஆசை இருக்குது அப்படின்னு ரொம்ப ஜாலியாக ஷேர் பண்ணியிருப்பாங்க. இப்படி சின்ன சின்ன சந்தோஷங்களுக்கெல்லாம் ஏங்கின அவங்களுடைய அந்த குழந்தை மனசு தான் அவங்களோட தற்கொலைக்குமே காரணமாக இருந்திருக்குமோ என்னமோ. ஸ்கூல் படிப்பை முடிச்சுட்டு மேலே படிக்கணும்னு ஆசைப்பட்ட நீரஜா குடும்பத்தோட பொருளாதார சூழ்நிலை காரணமாக நடிக்க வந்திருக்காங்க. முதல் படம் இட்டாரு அம்மாயிலு அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம். நீரஜாங்கிற பேர்லேயே அறிமுகமாகறாங்க. அந்த படத்தில் ஹீரோ நாகேஸ்வர ராவுக்கு தங்கை கேரக்டர். ரொம்ப சின்ன கேரக்டர் தான், ஆனால் கண்களை உறுத்தாத அவங்களோட அழகு மலையாள இண்டஸ்ட்ரிக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. 2 வருஷம் தெலுங்கு மலையாளம்னு பரபரன்னு நடிச்சிட்டு இருந்தவங்களை தமிழ் சினிமாவுக்கு அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்துக்காக கூட்டிகிட்டு வராரு இயக்குனர் கே பாலச்சந்தர். அது வரைக்கும் நீரஜாவாக தெலுங்கு மலையாளத்தில் நடிச்சிட்டு இருந்த அவங்கள இங்கே தமிழில் அறிமுகப்படுத்தும் போது பெயரே ஜெயலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி வைக்கிறாரு. அவள் ஒரு தொடர்கதை அந்த திரைப்படத்தில் ஜெயலட்சுமி அறிமுகமான அவங்க அந்த படத்தில் நடிகை சுஜாதாவினுடைய தோழியாக வாழ்க்கையை டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிற ஒரு கேரக்டரில் ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டரோட இயல்பை படம் பார்க்குறவங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்காக ஜெயலட்சுமி பேசுகிற எல்லா டைலாக்ஸோடைய முடிவுலையும் படாபட் அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்திருப்பார் டைரக்டர் கேபி. தோலை உயர்த்தி அலட்சியமான பாடி லாங்குவேஜோட படாபட் அப்படின்னு ஜெயலட்சுமி சொன்னது ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் ரொம்பவே பிடிச்சி போச்சு. அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றது 2K கிட்ஸ்க்கு கூட தெரியும். பர்சனலாக நட்புக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குறவங்க தான் படாபட். முதல் படம் அவள் ஒரு தொடர்கதையில் சுஜாதாவுக்கு தோழியாக நடித்தவங்க. அடுத்து மயங்குகிறாள் ஒரு மாது, அன்னக்கிளின்னு அடுத்தடுத்த படங்களையும் சுஜாதாவுக்கு தோழியாக நடிச்சிருப்பாங்க. இவங்க 2 பேரும் நிஜத்துலையுமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க. அது எந்த அளவுக்கு அவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படாபட் ஜெயலட்சுமி தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருக்க போகிறத சுஜாதா முன்கூட்டியே கனவு கண்டு அழுதுகிட்டே அவங்க வீட்டுக்கு போகிற அளவுக்கு திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. நட்புன்னு சொல்கிறப்போ படாபட் ஜெயலட்சுமியோட இன்னொரு நட்பு பற்றியும் இங்கே சொல்லி ஆகணும். படாபட் தற்கொலை செஞ்சுக்கிட்டு இறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட சின்ன வயசு தோழி ஒருத்தவங்க ஒரு மீடியாவில் பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு 5 வயசு இருக்கும்போது எங்கள் பக்கத்து வீட்டுக்கு நடிகை படாபட் ஃபேமிலியோடு குடி வந்தாங்க. நாங்கள் 2 பேரும் ரொம்ப தோஸ்த் ஆகிட்டோம். காம்பவுண்ட் சோர் ஏறி குதிச்சு பக்கத்து வீட்டு மாமரத்தில் மாங்காய், நெல்லிக்காய், புளியங்காய்னு அடித்து திம்போம். லீவு நாட்களில் ஏழாங்கல், ஐஸ் பாய்லாம் நாங்கள் விளையாடுவோம். நடிகையான பிறகு கூட கர்ப்பம் இல்லாமல் அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வருவா. பீச்சுக்கு போயிட்டு நிறைய பேசுவோம். ஒரு நாள் திடீர்னு வீட்டுக்கு வந்தா. ரொம்ப நேரம் எல்லார் கூடவும் நல்லா பேசிகிட்டு இருந்தா. அவ்வளோ பிஸியாக சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கிறவ நம்மளையெல்லாம் பார்க்க வந்திருக்காளேன்னு அன்றைக்கி நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஆனால் மறுநாள் அவள் தூக்க மாத்திர அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்தப்போ என்னால் அதை தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி அந்த தோழி அவங்க அந்த பேட்டியில் ரொம்பவே மனமுருகி அழுதுருப்பாங்க. தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட 7 வருஷம் தான் நடிச்சிருக்காங்க அப்படின்னாலுமே கூட முதல் படம் அவள் ஒரு தொடர்கதையில் வாழ்க்கையை ஜஸ்ட் லைக் தட்டாக எடுத்துக்கிற இளம்பெண் கேரக்டர், மயங்குகிறாள் ஒரு மாது அந்த திரைப்படத்தில் வழிமாறி போகிற தோழியை காப்பாற்றுற கேரக்டர், கவிக்குயில் திரைப்படத்தில் தான் வீட்டில் வேலை பார்க்கிற ஒரு நல்லவனை போராடி கல்யாணம் செஞ்சுக்கிற கேரக்டர், அன்னைக்கிளி திரைப்படத்தில் நாயகனை ஒருதலையாக காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கிட்டு வருத்தப்படுற கேரக்டர், முள்ளும் மலரும்ல கணவனை எதிர்த்து நாத்தனாரை அவன் விரும்பினவனோட சேர்த்து வைக்கிற ரொம்ப போல்டான கேரக்டர், 6 to 60 வரை திரைப்படத்தில் குடும்பத்துக்காக உயிரே கொடுக்குற கேரக்டர், நந்தா என் நிலாவில் நண்பனோட காதலுக்காக உயிரே கொடுக்குற கேரக்டர், நதியை தேடி வந்த கடல் அப்படின்ற அந்த திரைப்படத்தில் போதைக்கு அடிமையான கேரக்டர்னு நிறைய செலக்டிவான கேரக்டர்களில் நடிச்சிருக்காங்க படாபட் ஜெயலட்சுமி. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு கிட்டத்தட்ட 60 படங்கள் வரைக்கும் நடிச்சிருக்காங்க இவங்க. தாய்மொழி தெலுங்கா இருந்தாலுமே கூட தமிழ் ரொம்ப தெளிவாக உச்சரிக்கக்கூடிய ஒரு நடிகையாக இருந்திருக்காங்க படாபட் ஜெயலட்சுமி. அதனால டப்பிங்கும் பேசியிருக்காங்க. பிரபல டைரக்டர் மிருனால் சென் ஓக ஊரி கதா அப்படின்ற தெலுங்கு படத்தை டைரக்ட் பண்ணாரு. அதில் நடித்த ஹீரோயினுக்கு தெலுங்கு சரியாக பேச வரலையாமா. படம் முடிஞ்ச பிறகு கதாநாயகிக்கு டப்பிங் செய்ய தீர்மானம் பண்ணியிருக்காரு மிருனால் சென். டப்பிங் பேச படாபட் ஜெயலட்சுமி அங்கே வந்திருக்காங்க. காலை 11 மணிக்கு டப்பிங் பேச ஆரம்பித்தவங்க மாலை 5 மணிக்குள்ள சுமார் 50 காட்சிகளுக்கான டைலாக்ஸை ஹீரோயினோட உதட்டை சேவைக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே சரியாக பேசியிருக்காங்க. யாரா அந்த பொண்ணு அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போன டைரக்டர் மிருனால் சென் படாபட்டுக்கு சம்பளத்தோட
நேம் கிரெடிட்டும் கொடுக்க சொன்னாராமா. அழகு, திறமை, அவற்றுக்காக அங்கீகாரம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கிடைச்சும் படாபட் ஜெயலட்சுமி ஏன் 22 வயசுலேயே தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க? அவங்க தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு சில காலம் முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கல்யாணம் செஞ்சுக்கிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்றது எனக்கு நிறைய ஆசை இருக்குது. நான் லவ் பண்ணுறவரோட வீட்டு மனுஷங்களுக்கு நான் நடிக்கிறது பிடிக்கல. ஆனால் இப்போதைக்கு நடிப்புக்கு முழுக்கு போட முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய வீட்டு சூழ்நிலை. இன்னும் கொஞ்சம் காலம் நடித்து என் வீட்டுக்கு தேவையானது எல்லாத்தையும் செஞ்சுட்டு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில் மனசு விட்டு பேசியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறமும் இவங்களோட காதலுக்கு 2 குடும்பத்துலையும் தொடர்ந்து எதிர்ப்பு வந்திருக்கு. காதலை மறக்க முடியலை. விளைவு ஷூட்டிங் ஸ்பாட்டில் தனிமையில் இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி தாங்க முடியாத சோகத்தில், மன அழுத்தத்தில் சோர்வாக இருந்த அவங்க ஒரு நாள் கை நிறைய தூக்க மாத்திரையை போட்டுட்டு மொத்தமாக தூங்க போயிருக்காங்க. அவ்வளோதான், நம்மளெல்லாம் விட்டு பிரிஞ்சுட்டாங்க. படாபட் ஜெயலட்சுமி அவர்கள் இறந்து கிட்டத்தட்ட 45 வருடங்கள் ஆகிடுச்சு. ஆனால் இன்னமும் அவங்க நடித்த படங்கள் அவங்களோட திறமையை நமக்கெல்லாம் சொல்லிக்கிட்டே தான் இருக்குது. உங்களை என்றைக்குமே மறக்க முடியாது மேம். அவங்களுடைய மரணம் இவ்வளோ சீக்கிரம், அதுவும் இந்த மாதிரி ஏற்பட்டிருக்க வேணாம். அவங்களுடைய முடிவு இவ்வளோ விரைவாக இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க தொடர்ந்து நடிச்சிருந்தாங்க அப்படின்னா காலத்திற்கும் நிற்கக்கூடிய இன்னும் நிறைய திரைப்படங்கள், நிறைய கேரக்டர்ஸ் அவங்க பண்ணியிருப்பாங்க. நமக்கு படாபட் ஜெயலட்சுமி அப்படின்ற ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் இப்போ வரைக்குமே கூட பல திரைப்படங்களில் சீரியல் வழியாக நம்ம அவங்கள பார்த்துருக்கலாம், ரசிச்சிருக்கலாம். ஆனால் சில விஷயங்கள் கொடுத்து வைக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி படாபட் ஜெயலட்சுமி அப்படின்ற ஒரு அழகான நடிகையினுடைய வாழ்க்கை அப்படியே ஆரம்பித்து ரொம்ப சீக்கிரத்தில் அப்படியே முடிஞ்சிருச்சு. நடிகை ஷோபா, நடிகை சில்க் ஸ்மிதாவில் ஆரம்பித்து நடிகை படாபட் ஜெயலட்சுமி வரைக்கும் எத்தனையோ நல்ல நல்ல ஆர்டிஸ்ட்லாம் நம்ம சில பல காரணங்களால் இழந்திருக்கோம். அவங்களுடைய பிளேசஸ்லாம் இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. அது எந்த காலத்துலையும் யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண போகிறது கிடையாது. கண்டிப்பாக அவங்க நடித்த படங்கள் வழியாக, கேரக்டர்ஸ் வழியாக அதை எப்போதுமே அவங்க பறைசாற்றி கொண்டே தான் இருப்பாங்க.